மிஸ்டர் பன்னீர்செல்வம் இப்பொழுது மாளிகை கவர்னர் மாளிகை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. 5ங்கிறது எதுக்கு சொல்லுவோம்? பஞ்சபூதங்களுக்கு சொல்லுவோம், இல்லை பஞ்ச பாண்டவர்களுக்கு சொல்லுவோம். இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. சசிகலா அம்மாவுக்கு 7:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 7:30ங்கிறது எதுக்கு சொல்லுவோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஜெயா டிவிக்காக நான் மக்கள் அரங்கங்கிற நிகழ்ச்சியை நடத்தினேன். முதல்ல ஒரு நாள் மேடம் புரட்சி தலைவியை பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை கூட பார்க்க விடலை. நான் வெளியிலையும் சொல்ல முடியல. மிஸ்டர் பன்னீர்செல்வம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ இப்போது அதே கஷ்டம் தான் எனக்கு. பார்க்கவே முடியல. இத்தனைக்கும் பப்ளிக்கை வச்சுட்டு நான் ஷோ நடத்திட்டு இருந்தேன். அப்போ என்ன நடக்கிறது ஏது நடக்குது நான் போய் சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் சொல்லவே முடியல. யாரோ வந்தாங்க, என்னெல்லாமோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஆள் கொடுக்கறது அடுத்த ஆள் மாற்றி சொல்லுவான். இப்படித்தான் ஒரு யாரோ ஒரு குடும்பமா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. இது கூட நடக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம். யோசனை பண்ணி பாருங்க. மேடம் இறந்த பொழுது அவங்க பக்கத்தில் யார் நின்னாங்க? யாரோ நின்னாங்க. இதே தான் அவங்க ஆட்டிடியூட். ஒருவேளை அரசாங்கத்தை அவங்க கையில் ஒப்படைச்சா அங்கேயும் யாரோ வருவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. நான் இதை மக்கள்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. இந்த மக்கள் கையெழுத்து 135 பேர்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மிஸ்டர் OPS அண்ட் டெஃபினெட்லி நாட் சசிகலா. நன்றி. சசிகலா மீது உங்க சொத்து அபகரிச்சு முன்னாடி ஒரு புகார் இருந்துச்சு. அதை இப்பதான் நீங்க வெளியே சொல்றீங்க. அதை பத்தி என்ன டீடைல்? நீங்க எந்த இடத்துல சொத்து வச்சிருந்தீங்க, என்ன எங்க கொடுத்தீங்க, எவ்வளவு வாங்கினீங்க? நடந்தது என்னன்னா, எனக்கு பையனூர்ல இடம் இருந்தது. அந்த இடத்த பார்த்தாங்க, இது வேணும் சேம் தங்குறதுக்கு. நாங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னோம். இல்ல விலைக்கு எங்களுக்கே கிரயம் பண்ணி கொடுக்கணும். நாங்க கிரயம் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி குறைவில்லைங்க, நான் இதை வச்சிட்டு இருக்கேன், சும்மா வேணா நீங்க தங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்ல, அது மரியாதை கொடுக்கலாம்னு சிஎம் தங்குறதுக்காக அந்த இடத்த வாங்கினாங்க. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய தகராறு வந்தது. அதெல்லாம் வழக்கமா அங்க சொல்றேன். எப்படி எல்லாத்தையும் மிரட்டி கழுத வாங்கி இது பண்ணாங்களோ, எம்எல்ஏக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கினாங்களோ, எப்படி பன்னீர்செல்வத்திட்ட மிரட்டி சிஎம் இல்லைன்னு எழுதி சொல்லி கேட்டாங்களோ, அதே மாதிரிதான் எனக்கும் ஏற்பட்டிருக்க அந்த காலத்துல நிகழ்ச்சியை விருப்பம் இல்லாமல் அவங்களே வற்புறுத்தி எடுத்துக்கிட்ட ஒரு சொத்து தான் அந்த சொத்து அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? அது நடந்திருக்கலாம். இப்ப மிரட்டி எங்கள்கிட்ட அந்த இடத்துல வாங்குற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பே இல்லை. அது வாங்குறதோட சரி, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நானும் பேசுறது இல்லை, எங்கள்கிட்ட அவங்களையும் பேசுறது இல்லை. இப்போ பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் சொல்லிருக்காங்க, மிரட்டி வாங்கிருக்காங்க, பன்னீர்செல்வம் சொல்லிருக்காங்க, OPS சொல்லிருக்காரு. அதனால இது உண்மையா இருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே மிரட்டப்பட்டு சொத்து கொடுத்தவன் நான். சார் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க சார், ஜெயலலிதா இது இருக்கும்போது இவங்க ஏன் முன்னால தன்னை முன்னிலைப்படுத்திக்கல? ஏன் இவ்வளவு அவசரம் அவங்களுக்கு? ஊருக்கா ஜனங்கள் முன்னால தன் முகத்தை காட்ட ஒரு துணிவு இல்லையா அவங்களுக்கு? ஜெயலலிதாவுக்கு இரங்கல் கூட்டம் போட்டு ஐயோ அம்மா அந்த அம்மா போயிட்டாங்கம்மா, நம்ம என்ன பண்றது, கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசுறதுக்கு தெரியாது. தன் முகத்தை ஜனங்களை தாக்காத ஆட்கள் சார் அவங்க. சொந்த பந்தங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கிற ஆட்கள். பாவம் கூலிக்காரனுக்கு பத்தி தெரியுமா, பாட்டாளி பத்தி தெரியுமா, விவசாய பத்தி தெரியுமா? ஒருத்தரையும் பார்க்காம உட்காந்துட்டு நல்லா வேலை செஞ்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் பாவம். இவ்வளவு நாள் ஒன்னும் பேசாம இருந்தாரு, இப்பதான் செயல்பாட்டுல ஈடுபடுறாரு பன்னீர்செல்வம். அப்படிப்பட்டவர் ADMK இருந்தாலும் பாராட்டுறோம். ஐயோ பரவாயில்ல, இப்ப இறங்கி வேலை செய்யறது துணிவா பேசுறாரு இருக்கிறது. இந்த துணிவு 2-3 நாளைக்கு முன்னால வந்துருச்சுன்னா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. அவர் பாவத்தை அவ்வளவு அவமானப்படுத்த அவர் சொல்றதை பார்த்தா நமக்கே கண்ணீர் வருது. ஒரு சிஎம்ஆ இருக்க ஒரு ஆளை வச்சுட்டு இந்த சிஎம்ஆக்களுக்கு வேணா ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ சொல்றாங்கன்னா அது அசிங்கம் இல்லையா ஒரு தமிழ்நாட்டுக்கு? உலகமே பார்த்து நம்மள சிரிக்கிறது உங்களுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்கல, நம்ம அரசியல் அமைப்பு பார்த்து சிரிக்கல. யாருக்கு ஆட்சி போகுது? கட்சியில் இல்லாத ஆட்களுக்கு ஆட்சி போகுது. அது குடும்பம் தான் இருக்குது சார். அந்த குடும்பத்தை தவிர வேற என்ன சார் வந்துருது? அந்த குடும்பம் தான் நம்மள ஆள குடும்பமா? முதல்வரே மிரட்டுறாங்க. அப்படி இருந்தும் மத்திய அரசுக்கு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலை. அவங்க என்ன சார் எதுவுமே அது பாதிக்கிற அளவுக்கு, ஜனங்களுக்கு பாதிக்கிற அளவுக்கோ இல்ல இது பெரிய இஷ்யூ, அது தகராறு பிடிச்ச சூழ்நிலை வருதோ அப்பதானே ராணுவங்கள் இறங்குறதோ மத்திய அரசு தலையிடும், அப்பதானே இருக்கும். இது கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி சார் அடுத்தவங்க வர முடியும். அதான் ரூல் இருக்கு. அவருக்கு டவுட் இருக்கிறதுனாலதான் அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு லேட் பண்றாரு. அது கூட வர மாட்டேங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அது உடனே நினைச்ச உடனே இவங்க வந்துருவாங்க, வந்த உடனே ஏத்திட்டு நம்ம சசிக்கலாம் சாவி வச்சுக்கலாம் தமிழ்நாட்டை மறுபடியும் கொள்ளையடின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படி இருப்பாங்களா? உட்காந்துட்டு யோசிக்க வேண்டாமா நீங்க? எவ்வளவுதான் ஆதரவா இருந்தாலும் அந்த அம்மா எத்தனை பேருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, என்னென்ன பண்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். கேன்வாசிங் இப்படி நடக்கிறது வேற விஷயம். நாடுங்கிறது எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்தது.
எல்லா கட்சிகளும் கேட்கறதுக்கு உரிமை உண்டு. ஒருத்தன் பிடிக்கலன்னு சொன்னா அவனை போட்டு அடிக்கிறது, எவ்வளோண்டா பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் ஆட்சியா? இதுக்கு பேர் தான் இப்பவே இப்படி நடக்குன்னா அவங்க ஆட்சி போனாங்கன்னா என்ன நடக்கும்? அவங்கள போய் தப்பா போட்டீங்கன்னா உங்க ரேடியோ போட்டி காலி. புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் எல்லா அதிகாரங்களையும் எல்லா அருவா வெட்டுறவா கம்புகா துப்பாக்கி எல்லாத்தையும் அவங்க கையில கொடுக்காதீங்க. இந்த பதவியில உட்கார்ந்து இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பண்ற அட்டகாசம் தான் இது. அவங்களுக்கு நல்ல பதவியை விட்டு கொடுத்து வெளியே வர முடியாது. அந்த அம்மா எல்லாத்தையும் பிடிச்சி எழுதி வாங்கி வச்சிருக்கனால அந்த புடியிலிருந்து வெளியே வர முடியல. மீசை இருந்தும் மீசை இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் சமாச்சாரம். அவ்வளவுதான். யாரு துணிஞ்சு இதெல்லாம் இப்படி அரசியலுக்கு நியாயமா சார், தர்மமா சார், நீதியா சார், நேர்மையா சார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் சார் அவங்களோட தலைவரை தேர்ந்தெடுத்து. எம்எல்ஏக்கள்லாம் அடங்கி போய் கிடக்குறாங்க. அதான் சொன்ன மீசை வச்சுட்டு மீசை இல்லாம இருக்காங்க. அவங்கள்ட்ட உட்கார்ந்து இருக்காங்களே சார். 2-3 எம்எல்ஏக்கள் வேற சொன்னாங்களே, கூட்டு கொண்டு உட்கார பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து போட வச்சாங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க மாட்டீங்களா? அந்த கணக்கு தெரியாதா உங்களுக்கு? எந்த ஒரு அதிகாரப்பூர்வ இதுவும் ஒரு ஆதாரமும் வெளியே சிக்கல சார். அதிகாரப்பூர்வமா வெளியிடுறதுதான் எல்லா சுவிட்சும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. தன்னா தானே வரும். ஒவ்வொருத்தாலும் வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் கொதிக்கிறது. அது உங்களுக்கு தெரியாதா? அவங்கள்ட்ட இருந்து பிச்சை காசு துட்டு வாங்கி பதவிகள் வாங்கி அது மூலமா சொத்து சேர்த்தவங்க மட்டும் தான் அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க நாட்டுக்கு முன்னாலே நல்லது செய்யல, இப்ப இருக்கும்போது நல்லது செய்யல. எல்லா சொத்துக்களையும் அள்ளி குவிக்கிறதுக்கும் சொத்துக்கள் சேர்ப்பதற்கும் எந்த வழியில பணத்தை சேர்க்கறதுக்கு இருக்கும் மட்டும் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்ப வந்தாலும் அதுதான் நடக்க போகுது. அதெல்லாம் இல்லாம ஜனங்களுக்கு சேவை செய்யற மாதிரி தண்ணியே காணும் சார். நாட்டுல தண்ணி இல்ல, பஞ்சம், பசி, பட்டினி, வேலை இல்லாததான் இருக்கு. இதெல்லாம் பார்க்காம பதவிகளுக்கு ஆசைப்பட்டு ஒரு 3 மாதம் பொறுக்க முடியாது அந்த அம்மாவால. ஒரு 3 மாசம் இந்த துக்கம் மறையிற வரைக்கும் போய் இறங்கப்பட்டு போட்டு அம்மா போயிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்மளாம் ஒன்னாருது செய்ய ஒரு வரைமுறை தெரியாதா? ஒரு ஸ்கிரீன் பிளே தெரியாதா? சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு ஸ்கிரீன் பிளே தெரியாது. நம்மளை பற்றி நல்லபடியா ஜனங்கள்ட்ட சொல்லி வரணுங்கிற ஒரு இது தெரியாது. அதிகாரம் மாணவன் கையெழுத்து போடு, நீ முதல்வர் இல்ல, இதை என்ன என் பேரை சொல்லு அப்படின்னா இதெல்லாம் என்னது சட்டம் சார்? என்ன சார் நியாயம்? பிஜேபி முதலமைச்சருக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? உதவி எப்படி சார் இருக்காங்க? சட்டப்படி தான் நடப்பாங்க. சட்டப்படி நடக்கிறது எப்படி ஆகும்? சட்டம் யாருக்கு சாதகமா இருக்கு? சட்டத்தை நீங்க வளைச்சு பார்க்க முடியுமா சார்? யாராவது ஒருத்தர் இன்னொரு நோண்ட மாட்டாங்க. ஆல்ரெடி இப்படி இல்லைன்னு பிஜேபி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நீங்க ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல இப்படி மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீ ஆகும்னு சொல்லி மோடினாலதான் ஜல்லிக்கட்டு நடந்துக்க காரணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மோடி மேல குற்றம் சொல்றதுக்காக திசை திருப்பி மாத்தி சொல்றாங்க. அது உண்மையை இவர் சொல்றது. ஓபிஎஸ் உண்மையா சொல்றது. முக்கியமான காரணமே மோடி தான் எங்களுக்கு கைட் பண்ணாரு, அதனாலதான் இது கிடைச்சது அப்படின்னு சொல்றது. அவர் உண்மையை சொன்னா கூட அதை நம்ப முடியாத அளவுக்குல மோடி மேல குற்றம் சாட்டுற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும்?